வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த ட்ரேடை நம்ம எடுத்தோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆப்ஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3/3/2025 அந்த டேட்டில் வந்து எடுத்த ட்ரேட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 5 ஸோ 5 ட்ரேட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட்ஸு. ஸோ 2 ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரேட்ஸ். ஸோ ஓகே, வந்து இதுதான் வந்து அந்த 3-3ல் வந்து பண்ணது. இது வந்து டெமோ ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணது. இது வந்து ஸோ உங்களுக்கு எல்லாம் புரியணுன்றதுக்காக ஸோ நீங்களும் டெமோ ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெமோ ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் டெமோ ட்ரேடில் பண்ணதை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது, ஆப்ஷன் கால்குலேட்டர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ முக்கியமாக இந்த 10%, ஓகேங்களா, 10.77% எடுத்த ஸோ இந்த இதை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்ப்போமா. ஸோ ஆப்ஷன் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஃப்ரீயாகவே வந்து டெய்லி வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து 3 டைம்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பெய்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் 3 டைம்ஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆப்ஷன் கால்குலேட்டரில் போயிடணும். ஸோ நம்மளோட யூஆர் ஸ்டாக் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கால்குலேட்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிடணும். உள்ளே போனோன்னா நமக்கு இந்த பேஜ் வந்துடும், யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டர்னு. இதில் போயிட்டு கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்கும், ஓகேங்களா. நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் செயினை நம்ம பார்த்து தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். ஆப்ஷன் செயினை பார்க்காம நம்ம டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு தப்பாக போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்ஷன் செயினை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த இடத்துல, ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து கரண்ட் ஸ்ட்ரைக் வந்து என்ன கரண்ட் ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். 22,100 இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது வந்து கரண்ட் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் போயிட்டு நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு 22,000 இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரியான பேஜ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, ஸோ எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சிஇயில் வந்து பிஇயில் வந்து எவ்வளோ இருக்குது, சிஇயில் வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்கோர் போர்டு, ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு நமக்கு எப்படி இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நான் இன்னைக்கு தேர்ட் அன்னைக்கு பண்ணேன். ஸோ ஓகேங்களா, இந்த ட்ரேடை பர்டிகுலராக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 10% வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 3 ஸோ 12:09, ஓகேங்களா. 12:09க்கு இந்த ட்ரேடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 12:09க்கு அந்த ட்ரேடு முடிஞ்சிருக்கு. இப்போ 12:04க்கு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டேட்டாவை செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க, 12:04க்கு நம்ம அந்த டேட்டாவை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டைமில் என்ன ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ட்ரேடிங் வியூவில் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த லைன்லாம் டெலீட் பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 12:04, இப்போ 12:05, ஓகே, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் கிட்ட இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 12 மணிக்கு வந்து நமக்கு 22,000 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஸோ நம்ம இங்கே ஃபைலை வந்து நம்ம என்ன 12 மணிக்கு என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணோமோ அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ட்ரைக்குக்கு 22,000 அதை கால்குலேட் கொடுக்குறோம்.
கால்குலேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. ஸோ இந்த ரிசல்ட்டில் எப்படி நம்ம இப்போது ட்ரேடிங் வியூவில் ஸோ இந்த டேட்டா ஓகேங்களா, இப்போது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை நம்ம ட்ரேடிங் வியூவில் இப்போ நம்ம கொண்டு போகணும். எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஇயில் 55 அண்ட் அபோவ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட ஆப்ஷன் கேல்குலேட்டரோட ஃபஸ்ட்டு கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிஇ வந்து பார்த்தீங்கன்னா 55 அண்ட் அபோவ் இருக்குது. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ். அதே போல் கீழே வந்து பாருங்கள், கீழே வந்து ஸோ சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ ஹையர் சைடு இருக்குது. அப்போது இது வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அதே போல் ஐவி பாருங்கள், ஐவியும் வந்து எந்த இடத்துல இருக்குது, சிஇயில் ஐவி இருக்குது. அப்போது மார்க்கெட் கண்டிஷன் வந்து இது என்ன கண்டிஷன் சொல்ல வருது, மார்க்கெட் அப் ட்ரெண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வருது. இப்போ நான் வந்து இதில் சொல்லியிருந்தேன், இதுதான் வந்து பீக் லெவலில் இருக்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இன்டர்செக்டில் இருக்கிறது வந்து நம்ம ஒரு எண்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து இதை ட்ரா பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. எப்படி நம்ம இதில் ஸ்கெட்சு நம்ம ட்ரேடிங் வியூவில் ட்ரா பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், அட் மணியில் 22,000 இருக்குது ஓகேங்களா. இது வந்து பீக் பாயிண்ட். இதை வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, ஸோ சப்போர்ட்டுன்னு வச்சுக்கிறோம். எந்த இடம் பீக்கோ அது சப்போர்ட், அதுதான் மீனிங். எந்த இடம் பீக்காக இருக்கோ அது சப்போர்ட். இப்போ 22,000 வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து சப்போர்ட் லைனை ட்ரா பண்ணிப்போம். ஸோ ட்ரேடிங் வியூவில் சப்போர்ட் லைன் 22,000க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிப்போம். 22,000க்கு கரெக்டாக. ஓகே, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் லைனாக நம்ம வந்து ட்ரா பண்ணிப்போம். இதை நம்ம வந்து ரெட் கலர் நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இப்போது நமக்கு அடுத்தது வந்து நமக்கு இது ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து எந்த இடத்துல இருக்குது, 22,065 அந்த ரேஞ்சு கிட்ட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. அப்போது நம்ம வந்து 22,065 கிட்ட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. இது வந்து கலரை நம்ம மாற்றிப்போம் ஓகேங்களா. இது வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. அதே போல் இங்கே டைனமிக் எஸ்ஆர் கிராஃப்லையும் பாருங்கள், 22,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, 22,035. அப்போது நமக்கு ரெண்டு இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது. 22,035 ஒரு ஸ்டாப்பரும் 22,065 ஒரு ஸ்டாப்பரும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நம்ம இதில் லைன் போட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அடுத்து எந்த இடத்துல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ எது பீக்கில் இருக்கோ அது நம்ம சப்போர்ட்டாக எடுத்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். எது ஆப்போசிட் சைடு ரெசிஸ்டன்ஸ் சைடு இருக்கோ அதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை எடுத்து புட்டு சைடு நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இது நம்ம வந்து கால் சைடு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து கால் சைடு டைரக்ஷன் இருக்குது, அதனால கால் சைடு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ காலில் வந்து நமக்கு இப்போ இதை வந்து சப்போர்ட் ஜோனாக நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட்டரில் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எப்படி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரி ஜோன் வந்து இதுதான் நமக்கான என்ட்ரி ஜோன். ஸோ இதுதான் நமக்கான என்ட்ரி ஜோனாக இருக்குது. ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு எக்ஸிட்டு இந்த இடமா இருக்குது, செகண்ட் எக்ஸிட்டு இந்த இடமா இருக்குது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகுறதுல நமக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த ரவுண்டு இங்கே 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நமக்கு 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த இடத்துல தெரியுது. அப்போ 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸாக தெரியுதுன்னா நம்ம 2 இடத்துக்காகவும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம இந்த லொக்கேஷனை மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாலே போதும் ஓகேங்களா. இந்த லொக்கேஷனை நமக்கு கேப்சர் பண்ணாலே நமக்கு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. நல்லா கவனிச்சு பாருங்கள், 30, 37, 38 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ஜோனில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் டவுன் ஆகி இந்த இடத்துக்கிட்ட வர்றப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு இந்த ஜோனில் நமக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு கேண்டில் இந்த சைடு ஸோ நியர்பை இங்கே வரும்பொழுது நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 31 பாயிண்ட்டே நமக்கு டார்கெட்டு. ஸோ இருந்தாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே இந்த கேண்டில் முடியும் போதே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இன்கேஸ் ஒரு 2 கேண்டில் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ எப்பயுமே நம்ம நமக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணுமோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து டக்குன்னு போயிடுச்சு, அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% நமக்கு கிடச்சிச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மெதுவாக போச்சு அப்படின்னா நமக்கு 5%ன்றது ஸோ சாலிடாக நமக்கு கிடச்சிரும். சாலிடாக நமக்கு 5%ன்றது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதில் வந்து கிடைச்சது தான் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இருந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் 22,000 அப்படின்றது. ஸோ அங்கே 22,000க்கு சப்போர்ட் ஜோனுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட், 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே ஒரு இன்டர்செக்டாக இருக்குது, இங்கே ஒரு இன்டர்செக்டாக இருக்குது. அப்போ இன்டர்செக்ட் வந்துட்டு 22,065 அந்த ரேஞ்சில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது 22,065 அந்த ரேஞ்ச் வந்து இங்கே இன்டர்செக்ட் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு 22,000 ஒரு 35, 38 அந்த ரேஞ்சில். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இன்டர்செக்ட் நடந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மி. அதனால மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் மேலே போகிறதுக்குன்னா நமக்கு ஸ்கோர் போர்டும் வந்து சிஇயில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்குது. அதே போல் ஐவியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஇயில் தான் ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பாசிட்டிவாக சிஇ சைடு நமக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நமக்கு அதில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 30 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஜோனை நம்ம என்ட்ரி ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இது வர வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணணும், தப்பு இல்லை. வெயிட் பண்ணி நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ்ன்றதை நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள், அதாவது 3/3 அப்படின்ற அந்த டேட்டில் ஒரே நாளில் நம்ம ஸோ நமக்கு எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சோ அப்பப்போ எடுத்தது. இது 3/3ல் வந்து ஸோ 1/1, இது வந்து 2, இது வந்து 2:30, இது வந்து 2:34, இது வந்து ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவில் போயிடுச்சு, நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3/3, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா 12, 3/3ல் 12/9, இது வந்து 12:22, இது வந்து 12:33. இதில் வந்து பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 10.7%, ஆல்மோஸ்ட் 5%, நியர்பை 5% நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 2 குவான்டிட்டி தான் வந்து ட்ரேடில் எடுத்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் இந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் கேல்குலேட்டர் எப்படி நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரைஸ் ஆகும். ஸோ ஃபண்டு நல்லா ரைஸ் ஆகும் பொழுது அதை பேஸ் பண்ணி ட்ரேடு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்டுமே மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 35 பாயிண்ட்ஸுக்கு ஒரு ட்ரெண்டு கிடைக்கும், அடுத்து ஒரு 35 பாயிண்ட்ஸுக்கு இன்னொரு ட்ரெண்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது போல் நம்ம வந்து ஒரு 5% நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ட்ரேடு மட்டும் அக்யூரஸியான ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு இவ்வளோ தான். ரொம்பவும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. சப்போர்ட் லெவல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், இன்டர்செக்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதே போல் ஆப்போசிட் சைடில் பிஇ சைடு இருக்கிறப்போ அதே போல் ரெசிஸ்டன்ஸ் சைடு ட்ரா பண்ண போகிறோம். அதே போல் கீழே வந்துட்டு இன்டர்செக்ட் சைடு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி ஸோ அந்த ஜோனுக்கு வரும்பொழுது நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் இருக்க போகுது. என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காலாக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டு, புட்டாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இவ்வளோ தான். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது தாராளமாக வந்து இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் வெறும் டெக்னிக்கல் இண்டிகேட்டர், டெக்னிக்கல் ட்ரேடிங் வியூ மட்டும் நீங்கள் நம்பி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணாதீங்க. ஆப்ஷன் செயினை அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் செயினை அனலைஸ் பண்ணுறதுக்கே இந்த டூலை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினை வச்சு தான் நாங்கள் இந்த கேல்குலேஷன்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம். எந்த ஜோன் வந்து என்ட்ரி ஜோன், எக்ஸிட் ஜோன் பார்ப்போம். இப்போது நமக்கு ஆப்ஷன் கேல்குலேட்டர், ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆப்ஷன் கேல்குலேட்டர் உருவாக்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் இருக்குது.
இதவே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் வாட்ஸ்அப் கிளாஸஸில் இருக்கீங்க, வாட்ஸ்அப் கிளாஸஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரோட அக்சஸ் வேணும் அப்படின்னா ஸோ நான் வந்து பேமெண்ட் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதிலே ஷோ ஆகும் இப்போ. ஸோ நீங்கள் வந்து கீழே அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் 14 மந்த்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்பொழுது இதோட அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்கோட பண்டில்ஸ் கிடச்சிரும். அதே போல் ஆப்ஷன் கேல்குலேட்டர், இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் அதில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் கொடுத்துருவோம். அது போக வந்து ஆட்டோமேட்டட் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடிங் கரியரில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டியது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆப்ஷன் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அங்கே ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஏரியாவில் வரும்பொழுது ஸோ என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுவே சைட்வைஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆப்ஷன் கேல்குலேட்டர்லையும் ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு ஐவியில் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ட்ரேட் எடுக்காமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை தான் நான் சொல்லுவேன். திரும்ப நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக தான் பண்ணாதான் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சும்மா தியரட்டிக்கலாக பார்த்தோ இல்லை ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டோ பண்ணியோ நீங்கள் சக்ஸஸே ஆக முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஸ்பீடு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்களோ, எவ்வளோ குயிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ குயிக்காக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம அதில் வின் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஹைலி ரிஸ்க். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் லாஸ் ஆகிறதுக்கான 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நான் வந்து நான் இது நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை. ஓகே? ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் அக்சஸ் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் கேல்குலேட்டரை அக்சஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து அந்த எஸ்ஓபியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த எஸ்ஓபி யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடையும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அடுத்தடுத்து நான் இதே போல் அடுத்தடுத்த டேஸில் எடுக்கிற என்ட்ரி ஜோன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கேல்குலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நிறைய புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெகுலராக ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து ட்ரைனிங் பண்ண எடுக்க அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.